கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் காலையிலே இந்த தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நமக்கு இன்னும் ஒரு நாளை கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே அவர் நம்மை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். நாம் தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்கிறதான ஆசீர்வாதத்தை குறித்ததான அந்த தலைப்பிலே பார்க்கின்ற வேளையில் இன்றைக்கு தாவீது ராஜா தன்னுடைய மகனாகிய சாலமோனுக்கு ஒரு சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார், போதிக்கிறார் என்று பார்க்கிறோம். அது என்னவென்று சொன்னால், அவனுக்கு ஒரு கர்த்தர் மூலமாக கர்த்தர் கொடுக்கத்தக்கதான ஒரு ஆசீர்வாதத்தை அவர் விளக்கி காட்டுகிறார். அது என்னவென்று சொன்னால், 1 ராஜாக்கள் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 3-4 வசனங்களை படிப்போம் என்று சொன்னால், தாவீது சாலமோனை பார்த்து சொல்லுகிறார், நீ என்ன செய்தாலும், நீ எங்கே போனாலும் எல்லாவற்றிலும் புத்திமானாயிரு இருப்பதற்கும், கர்த்தர் உன்னை குறித்து உன் பிள்ளைகள் தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமோடும் எனக்கு முன்பாக உண்மையாய் நடக்கும்படிக்கு தங்கள் வழியை காத்து கொண்டால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கத்தக்க புருஷன் உனக்கு இல்லாமல் போவதில்லை என்று சொன்ன நம்முடைய வார்த்தையை நாளே திடப்படுத்துகிறதற்கும், மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி நான் உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையையும் கற்பனையையும் நியமங்களையும் சாட்சிகளையும் கை கொள்ள அவர் வழிகளில் நடக்கும்படிக்கு அவருடைய காவலை காப்பாயாக. பாருங்க, இந்த தாவீது ராஜா தன்னுடைய கடைசி மரணம் அடையக்கூடிய நேரத்தில் தன்னுடைய மகனுக்கு இந்த ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார். மிக ஒரு பட்டியலை நாம் பரிபாசிக்க கேட்டோம். இந்த காரியத்தில் சொல்லியிருக்கிறபடி பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார். அந்த சொல்ல சொன்னால், கர்த்தருடைய வார்த்தையை 5வது வசனத்தில் பாருங்க, கர்த்தருடைய ஒரு தேவனாகி கர்த்தருடைய கட்டளைகளையும் நியமங்களையும் சாட்சிகளையும் காத்துக்கொள்ள அவர் வழிகளிலே நடக்கும்படிக்கு அவருடைய காவலை காத்துக்கொள். இதான் மிக முக்கியமான காரியம். சாலமோன் நல்ல ஒரு ஞானியாக ராஜாவாக இருந்தால், அவர் மிகவும் புகழ் பெற்றவராக இருந்தார். அதற்கான ஒரு ரகசியத்தை தகப்பன் தன் பிள்ளைக்கு சொல்லுகிறார். ஆகவே நாம் எல்லா புத்தியோடு கூட ஞானமாய் நடக்கின்ற வழியில், கர்த்தருக்கு பயந்து நடக்கின்ற வழியில் நீயும் உன் சந்ததியும் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள் என்று தாவீது சொன்னபடி நம்முடைய வாழ்க்கையில் கூட அவர் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இந்த வசனத்தின் வழியாக நடக்கும் பொழுது நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நல்ல ஆண்டவரே, நம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேளையில் கூட விசேஷமாக ஆண்டவரே, தாவீது தன் மகனாகிய சாலமோனுக்கு சொன்ன இந்த வார்த்தைகளை நாங்களும் நினைக்கிறோம் ஐயா. எங்களுக்கும் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் இப்படிப்பட்டதான அறிவுரைகளை நாங்கள் சொல்லவும், ஆசீர்வாதங்களை அவர்களுக்கு கொடுக்கவும் நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள உதவி செய்யுங்க. இந்த நாளை ஆசீர்வதிங்க. இதை கேட்கிற மக்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்.